இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியத்தில் நாம் ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அதற்குள்ள ஆழமாய் இறங்கி விடுவோம். ஆழமாய் இறங்கி விடுவோம் என்று சொன்னால் அதை இன்னும் பின்தொடர்ந்து போவோம். I don't know whether you understand what I'm saying. If you are strongly committed to something, you would find it so interesting that you will start to pursue it. ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துகள் வேறையாய் மாறுகிறது. அந்த கருத்துகள் வேறையாய் மாறுகிறதுனால என்ன நடக்குது? இன்னும் பல கோளாறுகள் வருகிறது, சண்டை சச்சரவு வருகிறது. அதுக்கப்புறம் இந்த உறவு சரிபடாதுன்னு சொல்லி மனைவி ஒரு பக்கம் கொஞ்சம் தூரமா போறா, கணவன் ஒரு பக்கம் தூரமாய் போகிறான். There is less commitment in a marriage when two people can't agree into something. கலாத்தியரின் சபையில காணப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் ஏதோ ஒருவன் வந்து கள்ள போதனைகளை அவர்கள் நடுவில் நுழைத்தான், அவர்கள் குழம்பி போனார்கள். There were people who came and confused them during the very last days, and they became confused about the word of God, that they started to sway. You know what's the meaning of sway? இங்கும் அங்குமாய் அசைவாட தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் முக்கியம் என்று நினைச்சீங்களோ அந்த வாழ்க்கையில முக்கியமான காரியத்திற்கு முக்கியம் என்று உன்னுடைய உள்ளம் உன்னுடைய சிந்தை சொல்லும் என்று சொன்னால், I want you to pursue this. Have the discipline. அந்த ஒழுங்கு உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு உண்மை, இது உண்மையான ஒரு காரியம், அதனால இதை நான் பின்தொடர்ந்து போவேன் என்று சொல்லணும். அது திருமணமாய் இருக்கட்டும், அது ஒரு உறவாய் இருக்கட்டும், அது அழைப்பாய் இருக்கட்டும், அது தொழிலாய் இருக்கட்டும், அது பிசினஸா இருக்கட்டும், அல்லது தேவனாய் கூட இருக்கட்டும். இத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? வேதத்துல அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரே ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றியது. அது என்னது? டமஸ்கஸின் அனுபவம். டமஸ்கஸ் பாதையில அவன் எதற்காக போகிறான் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக அவன் கடந்து போகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். என்றைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தாரோ அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கை தரமும் மாறியது. கர்த்தரை யார் உண்மையாய் சந்தித்தாலும் அவருடைய வாழ்க்கை மட்டும் மாறாது, அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். The life and the lifestyle will change when you have an encounter with the Lord Jesus Christ. பவுலை குறித்து எத்தனை பேருக்கு தெரியாது? பவுலுடைய பழைய பேர் என்னது? சவுல். சவுலா இருக்கும்போது அவனிடத்துல அவன் ஒரு வெறி பிடித்தவன். எதை குறித்து வெறி பிடித்தவன் என்று சொன்னா, அவனுடைய யூத கலாச்சாரத்துல வெறி பிடித்தவன். அதை யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் அவனை சந்தித்தாரோ, என்றைக்கு ஆண்டவர் தான் எல்லா கலாச்சாரத்துக்கும் மேலாய் பெரியவர் என்று சொன்னாரோ, அவன் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தான். There was no turning back. அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நான் ஒரு காரியத்தை உங்கள் முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. The life I live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. இந்த வசனத்தை பார்க்கும்போது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. இது புதிய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு தவறான வாழ்க்கை இருக்கும், ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும், ஒரு கீழ்ப்படியான வாழ்க்கை இருக்கும், ஒரு பொய்யான வாழ்க்கை இருக்கும். அப்படிதானே? நம்ம தான் அப்படி இருக்கோம்னு சொன்னா, வேதத்துல பார்க்கும்போது அநேகர் அப்படிதான். கர்த்தர் அழைக்கப்பட்டவர்களும் கொஞ்சம் குழம்பி போனவர்கள், கர்த்தரை அறியாதவர்களா இருந்தாங்க. 2 பேரை முன்னுக்கு வைக்கிறேன், யோசிச்சு பாருங்க. பேதுருவை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். பேதுருவை நான் ஏன் முன்னுக்கு வைக்கிறேன்னு சொன்னா, அவனை கர்த்தர் எங்கேயோ வேறு பிடிச்சாரு. கூட்டத்துல இருந்து ஒருவனை அவர் தேர்ந்தெடுத்தார், அவனுக்கு கற்றுக் கொடுத்தார், அவனுக்கு தேவனுடைய காரியங்கள் என்னவென்று அவனுக்கு போதித்தார், அவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்குள்ள அவன் கடந்து போனான், நல்லா வந்தான். ஆனா ஒரு காலத்துல இயேசுவை என்ன செய்தான்? மறுதலித்தான்.
ஆனால் அவனைத்தான் கர்த்தர் எடுத்து போய் சபையின் தலைவனாய் வைத்தார். இன்னொருவனை பார்ப்போமே, தாவீது. அவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் இருக்கு, யாருக்குமே இல்லாத அடையாளம். என்ன அடையாளம்? இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஒரு அடையாளம் யாருக்கு இருக்கு? தாவீதுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கு அவனை பார்க்கும் போது அவனை குப்பையிலிருந்து கர்த்தர் கோபுரத்துக்கு ஏத்தன ஒரு கதை. He was a shepherd boy and he became the king of Israel. நல்ல செழிப்பா இருந்தான், நல்ல அபிஷேகம் இருந்துச்சு, அவன் கீத வாத்தியம் வாசிச்சானா பேய்கள்லாம் ஒண்ணுச்சு. ஆனால் அதே நேரத்துல ஒரு காரியத்துல அவன் விழுந்து போனான். பாட்சிபா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணிடத்துல அவன் விழுந்து போனான். விழுந்து போனதுனால அவன் கொலைபாதகனாய் மாறினான், விபச்சாரம் செய்தவனாய் காணப்பட்டான். ஆனா கர்த்தர் அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தம் அவர்கள் இருவரையும் கொண்டு வந்தார்கள். நான் தினமும் வாழ்க்கையை எதோடு ஒப்பிட்டு பேசுவேன்? லைஃப் இஸ் a race. வாழ்க்கை என்றைக்குமே ஒரு பயணத்துக்கு ஒப்பாய் தான் நான் பேசுவேன். ஏனென்றால் பயணத்துல சில பேர் விழுவாங்க, தடுக்கி விழுந்துடுவாங்க. ஆனா நான் தடுக்கி விழுந்துட்டு இனிமே நான் இந்த 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 பயணத்துல நான் இனிமே போகிறது இல்லை என்று எத்தனை பேர் சொன்னாலும் அவர்கள் முட்டாள்கள் தான். ஏனென்றால் you have to run, especially the race of life. வாழ்க்கை என்ற இந்த ஓட்ட பந்தயத்துல நானும் நீங்களும் ஓடணும். ஏனென்றால் நமக்குன்னு ஒரு லக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். We have a destination to reach. Amen. We must understand that there is a destination. Why must I reach the destination? Because God has done something for you and for me. கர்த்தர் எனக்காகவும் உனக்காகவும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் என்னதான் செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது என்னுடைய பாவத்தை எடுத்து எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். நான் தான் அந்த சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆனால் எனக்கு அவர் அந்த சிலுவையில இடத்தை கொடுக்காதபடிக்கு தம்முடைய குமாரனை அந்த சிலுவையில் அனுப்பினார். அதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். பவுல் இந்த வார்த்தையில சொல்லும் பொழுது கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த பாகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். Follow me. He says Christ alone was not crucified. We were also crucified with that cross. பவுல் அப்படிதான் சொல்லுகிறார். இல்லையா பாஸ்டர், நான் தான் உயிரோடு இருக்கிறேன். அப்ப எந்த ரீதியில பேசிக்கிறேன்? ஆவிக்குரிய ரீதியில். It's in a spiritual context. Paul is saying that Jesus Christ alone was not crucified. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த சிலுவையில் அறையப்படவில்லை. யார் அறையப்பட்டாரா? நாம் ஒவ்வொருவரும் அறையப்பட்டோம் என்று சொல்கிறார். பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை அழுகிறார். இப்ப நான் தான் மரிச்சு போயிட்டேனே. ஆனால் பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுதினார். இப்ப நம்மளும், இப்ப பவுல் சொல்றார், நம்மளும் இயேசுவோடு மரித்து பிழைத்திருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். இப்ப பிழைத்திருக்கிற புதிய வாழ்க்கையில கடந்து போகிற நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். அப்ப இன்றைக்கு திருச்சபையான நானும் நீங்களும் ஒரே ஒரு அடையாளத்துக்குரியவர்களா இருக்கணும். கிறிஸ்து என்னில் வாழுகிறார், கிறிஸ்து என்னில் வாழுகிறார், கிறிஸ்து என்னில் வாழுகிறார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும். அதாவது அப்போஸ்தலர் 17:6 பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. இது உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கே வந்து விட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுடைய புதிய ஒரு சிருஷ்டியா இருக்கிற நானும் நீங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்துக்கு காட்ட வேண்டும், எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்று. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. வசனத்தை இப்படி படிப்போமா? ரோமர் 6:5-7. நேரம் இல்ல, சீக்கிரமா படிக்க பார்ப்போம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இதற்கு காரணம் யார் என்று சொன்னால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பாவம் சிந்தினார். அவர் என்னை பாவத்திலிருந்து இப்ப எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லும்போது நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நான் அவர் நிமித்தம் நீதிமானாய் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க எல்லாருமே நினைச்சிடக் கூடாது, நான் பழைய வாழ்க்கையிலே இருந்திருக்கேன், நான் இன்னும் மனம் திரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குள்ள உண்மையாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் விழுந்து போவீர்கள். நீங்க விழுந்து போவீர்கள். ஆனால் விழுந்தா என்ன செய்யணும்? எழுந்து நின்று ஓடணும். விழுந்தா எழுந்து நின்று ஓடணும். 20வது வசனத்துல பவுல் சொல்கிறார், இந்த வாழ்க்கை இப்பொழுது நான் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை?
the life I live now in the body, இந்த சரீரத்துல வாழுகிற இந்த வாழ்க்கை, இதை குறித்து தான் உங்க மத்தியில பேசுறோம்னு இருக்கேன். திருப்பிக் கொள்ளுங்க, கலாத்தியர் 5:24, Galatians 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். Those who belong to Christ Jesus have crucified the sinful nature with his passions and desires. இப்ப நல்ல கேளுங்க, கிறிஸ்துக்குள்ள நான் மரித்து போனேன், கிறிஸ்து என்னை மரித்தோரிடத்திலிருந்து என்னை எழுப்பி இருக்கிறார். இப்ப நான் புதிய சிருஷ்டி, ரைட்டுங்களா? இப்ப இந்த புதிய சிருஷ்டி எப்படி வாழணும்னு சொல்லும் போது, இதோ பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது இந்த காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன செய்ய வேண்டும்? கழட்டி எறிய வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? பழைய வாழ்க்கையில் இருந்திருக்கிற காரியங்களை கழட்டி எறிந்தால்தான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் உலகத்துக்கு காட்ட முடியும். நான் புதிய சிருஷ்டி என்று சொல்லி பழைய குணாதிசயங்களிலேயே நாங்க வண்டி சக்கரத்துல ஓடுற மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு உலகம் நம்ம பார்த்து என்ன செய்ய, இவன் இன்னும் திருந்தவே இல்லையே அப்படிதான் சொல்லும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அப்ப இன்றைக்கு நான் ஒரு புதிய சிருஷ்டி என்று சொன்னா எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் காணப்பட வேண்டும். பழைய மனுஷனுடைய காரியங்கள், கசப்புகள் நம்மத்தில காணப்படக்கூடாது. மன்னிக்க முடியாத தன்மை நம்மத்தில காணப்படக்கூடாது. முறுமுறுப்புகள் நம்மத்தில காணப்படக்கூடாது. பெருமை நம்மத்தில காணப்படக்கூடாது. கீழ்ப்படியாமை நம்மத்தில காணப்படக்கூடாது. ஏனென்றால் ஒரு புதிய மனுஷன் மத்தியில இவை எல்லாம் இருக்கக்கூடாது. Unforgiveness should never be found in the new man. Bitterness should never be. Disobedience to the word of God should never be. It should never be found. Bad-mouthing people should never be found. Because why? If you are possessing such thing, then you are still the old man and you are never the old new man. You cannot go around and brag that I am a new man in Christ. You are not. ஏனென்றால் மரத்தை பார்க்கும் போது நல்ல மரமா கெட்டு போன மரமான்னு எப்படி தெரியும்? இன்றைக்கு உன்னுடைய கனிகளை பார்த்து ஆண்டவர் முடிவு பண்ணுவார். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் முடிவு பண்ணுவார்கள் நீ எப்படிப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அப்ப நான் புதிய மனுஷன் கோபப்பட மாட்டேன். கோபப்படுவேன், கடுப்பாகும். உன்னுடைய மூட்டை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். ஆனால அந்த கோபத்தை நீ கடுற வரைக்கும் கொண்டு போக முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்றேன்? You cannot bring your anger right up to your tombstone. வசனம் சொன்னதே போல அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ஏன் மாதிரி இருங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டு நிறைய வாடா என்ன சொல்ல வரேன்னு, அதாவது நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் இருக்கணும். அப்படி என்று சொன்ன என்னுடைய பழைய மனுஷன் இல்லாமல் போக வேண்டும். புதிய மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், ஒரு புதிய மனுஷனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மிந்தினா என்ன, முன்பாக வாழ்ந்த பழைய வாழ்க்கைக்கு அடிமைத்தனமாய் இருந்தீர்கள், பாவத்துக்கு அடிமைத்தனமாய் இருந்தீர்கள், உலகத்துக்கு அடிமைத்தனமாய் இருந்தீர்கள், ரகசிய பாவங்களுக்கு அடிமைத்தனமாய் இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறபடினால் இவை எல்லாம் மத்தியில காணப்படக்கூடாது. You should never have the desires of the world, because the desires of the world is an enemy to the finished works of the cross. Amen. You must understand that. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் இவைகள் தான் இன்றைக்கு மனுஷனை தாக்கி கொண்டு இருக்கிறது. இவை மத்தியில காணப்படக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேனே? இன்றைக்கு நானும் நீங்களும் புதிய மனுஷன் என்று சொன்னா, புதிய மனுஷன் கர்த்தருக்குள்ள மரித்து எழுப்பப்பட்டிருக்கிறான். அப்ப அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிதானே? அதைதானே கர்த்தர் விரும்புவார். பெற்றோர்கள் அப்படிதானே, நீ என்ன போல இருப்பா. அந்த அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கணும். அப்பா அம்மா ஜெயில இருக்கிறாங்க, என்ன போல இருந்து சொன்னா என்ன செய்வான்? வேலைக்காகாது. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், அவரை போல நம் பின்பற்றி அவரை போல என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் you need to empty the old self. How many of you understand that? Amen. If this is filled with my bitterness and my anger, I need to what? Pour it out, throw it away, empty the bottle and fill this bottle
with the new desires. உலகத்தின் காரியங்களை உதறி தள்ளிவிட்டு ராஜ்யத்தின் காரியங்களுக்குள்ள நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். என்றைக்கு நாம் உலகத்தோடு நம்ம ஒத்து வேஷம் தரித்து போனவர்களாக இருப்போம் என்று சொன்னால், if you want to conform yourself to the world and its offering, then you are in danger. You are in danger. இன்னைக்கு காலங்கள் அப்படியே போய்விட்டு இருக்கிறது, நேரம் இல்லை. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது பாப்போம்? In the same way, count yourself dead to sin, but alive to God in Christ Jesus. Okay, இந்த வசனம் ரொம்ப எளிதா இருக்கிறது. Count yourself dead. In the same way, count yourself. அப்பனா நான் பழைய மனுஷன் இல்ல, நான் கர்த்தருக்குள் புதிய மனுஷன். இதை நான் வசனம் சொல்லி எண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், எண்ணிக்கொள்ளுகிறது மட்டும் இல்ல, அறிக்கை இடுங்கள். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், you need to confess, I am dead to sin. நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் புதிய ஜீவனுடைய வாழ்க்கைக்கு நான் பங்காளி. எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தருக்குள்ள நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள்? நீதிமான்கள். அதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. விசுவாசி என்னைக்குமே காதுல வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருப்பான்? நீ பாவத்துல விழுந்துட்ட, நீ வாழ மாட்ட, உனக்கு வாழ்க்கை இல்ல, உனக்கு ஜீவன் இல்ல, உனக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை என்ன செய்யணும்? அப்பனே போ சாத்தானே என்று சொல்லி, நான் கர்த்தருடைய நீதிமான் என்று சொல்லி நம்மை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும். என்ன சொல்றேன் புரிந்துங்களா? என்ன சொல்றேன்னு, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்தை ஜெயித்தார். அப்படியா கர்த்தர் இன்றைக்கு என்னை மரணத்துக்கு கொண்டு போய் என்னை எழுப்பி இருக்கிறாரு. அப்ப நானும் பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அதாவது இன்னொரு காரியம் இருக்கிறது, அதை நாம் பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜோஷுவா, read that. Next 10. But thanks to the God, கண்ணு அவுட்டா? Okay. But thanks be to God who always leads us in triumph, possession in Christ, and through us spread everywhere the fragrance of the knowledge of Him. அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது நாம் புதிய சிருஷ்டியா இருக்கும் போது நானும் நீங்களும் அழகானவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது, வாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசம்னா இப்படி, இப்ப நல்ல ஒரு பெர்ஃபியூம் போட்டு வரோம்னு வைங்களேன், ஹெவியா போட்டு வரோம். 3 கேள்வி கேட்பாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு முதல் சொல்லுவாங்க. 2வது என்ன சொல்லுவான்? என்ன வேணும்னு கேட்பான். 3வது எங்க வாங்கணும். இந்த 3 காரியத்தும் நல்ல வாசம். அதான் கீழே போய் சாக்கடையில போய் முங்கிட்டு வந்தா கிட்டே வர மாட்டான். நல்ல வாசம் தான் இந்த 3 கேள்வியை கேட்பான். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மரித்து உயிரோடு எழும்பினவர்கள் நம்ம எப்படி வாழணும்னு சொன்னா, நம்ம பக்கத்துல வரும்போது ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய குணாதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையின் முறைகளையும் பார்த்து விட்டு, இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, இவன் பழைய வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தருக்குள்ள ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறதை போல நாம் வாசமாய் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறேன். People must not just see how beautiful you are, what kind of a beautiful dress you are, or a beautiful pants or a shirt you wear. People must be able to see the spiritual fragrance. Amen. The spiritual fragrance in you. நம்ம தேவனுடைய வாசனையா இருக்கிறோம், அதை நாம் மறந்துவிடக் கூடாது. 3வது ஒரு காரியம் இருக்கிறது, 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆங்கிலத்துல ஷாம்லாவி. And we who with unveiled faces all reflect the Lord's glory are being transformed into His likeness, and then with ever increasing glory which comes from the Lord who is in the Spirit. ஒரு காலத்துல நாம் முகமுடி போட்ட கொள்ளைக்காரர்களை போல வாழ்ந்தோம். முகமுடி போட்ட கொள்ளைக்காரர்கள் அப்படி என்றால் என்ன? கொள்ளைக்காரன் வந்து நான் தான் திருட அப்படின்னு சொல்லிட்டு வருவானா? இல்லையே, முகமுடி போட்டுக்கிட்டு தானே வருவான்.
அதே போல நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன்னா என் பாவத்தை யாரும் பார்க்க கூடாது, என்னுடைய பழைய வாழ்க்கை யாரும் பார்க்க கூடாது, ஒரு ஒரு துறையை போட்டிருந்தோம். இப்ப பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அந்த திரையை கர்த்தர் எடுத்து போட்டு விட்டார். ஏனென்றால் நான் மரித்து திருப்பி உயிரோடு எழும்பி இருக்கிறேன் அல்லவா? அப்ப அவன் உயிரோடு எழும்பினதுனால அந்த திரை என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. Now I and you walk with faces which is unveiled. இன்றைக்கு ஒரு முகமுடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா ஜனங்கள் பார்க்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பழைய வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல நான் மாஸ்க் ஆஃப் ஜோரோவை போடதான் எனக்கு ஆசை, நான் அப்படிதான் போட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துகிட்டு மறு வாழ்க்கையில இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கும் போது முடியாது, நான் ஒரு கால்ல நின்று நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, போடின்னு சொல்லிடுவார். உன்னை நான் அறியேடி. நம்மளாச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறோம் சென்னை பாஷையில அப்படின்னு. ஆனா கர்த்தர் உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். இந்தியில எப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா நம்ம சபையை பாத்தீங்களா? அநேக எங்க பார்க்கிறாங்கன்னு சொன்னா உலகத்தையும் புதுசா வர்ற காரியத்தையும் பார்த்து கொண்டு அவங்க வாழ்க்கையை இப்படித்தான் நடத்தணும்னு சொல்றாங்க. அப்படிதான் நடத்துறாங்க. ஊருக்கெல்லாம் போனேன்னா என்னுடைய தங்கச்சி பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் என்னடா செய்றீங்க அப்படின்னு, மாமா சும்மா இருமாமா, நான் இன்னைக்கு விஜய் படம் வந்துட்டு நான் பார்க்க போறேன். ஆனா சபையில பெரிய பெரிய விசுவாசிங்க அவங்க அப்பா அம்மா. புரியுதுங்களா? இன்னைக்கு புது படம் வந்துட்டா முதல் ஆளுங்க யாரு நீங்க நினைப்பீங்களா? வெளியே உள்ள வந்தாங்க முதல் சீட்ல முதல் உள்ள உட்காந்துதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல, அதனால அதையும் நான் ஆமோதிக்கவும் கிடையாது. ஆனா தேவனுடைய இடத்துல தேவன் தான் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய இடத்துல நாம் கர்த்தரை தான் வைக்கிறோம். வேறு எந்த காரியத்தையும் வச்சீங்கன்னு வைங்க, முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கை. ஏனென்றால் எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, there is always a first time for what to make mistakes. You can never say I don't make mistakes. There will always be a first time. அந்த முதல் தடவையை நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டோம்னு வைங்க, அந்த முதல் தடவை கடைசி தடவையாய் மாறிவிடும். அல்லேலூயா. இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்க கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். English again, Galatians 3:27. Definitely read. For all of you who were baptized into Christ have clothed yourselves with Christ. Have clothed yourselves with Christ. Romans 13:14. Fiona. Rather, clothe yourself with the Lord Jesus Christ and do not think about how to gratify the desires of the sinful nature. So Paul is talking about clothing yourselves. எப்படி வஸ்திரங்களை நாம் போட்டு நம்முடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ளுகிறோமோ அதே போல இப்ப பவுல் சொல்லுகிறார், ஐயா கிறிஸ்து என்ற ஒரு வஸ்திரத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, நான் பழைய காரியங்களில் இருந்தும் என்னை எங்கே அவமானத்துக்கு கொண்டு போகிற காரியங்கள் இருந்தும் கர்த்தர் என்ன செய்கிறார், என்னை மறைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவரே என்னுடைய வஸ்திரம். அவருடைய வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு காரியமும் இருக்கிறது. தெரியுமா என்னன்னு? எனக்கு ஒரு புதிய அடையாளம், எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். உலகத்துக்குள் போகும்போது இவன் என்ன புதுசா போட்டு வந்திருக்கிறான், நான் எதை போட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவை எனக்குள் தரித்திருக்கிறேன். அதைத்தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார், தரித்துக் கொள்ளுங்க, தரித்துக். Because only when you clothe yourself with not the offerings of the world, only when you clothe yourself with the Lord Jesus Christ can you be able to walk confidently. You cannot walk with a baggage. I don't like to go traveling with baggages because baggages slows you down. நல்லா ஒரு பயணத்துக்கு போனோம்னா அதை இதை தூக்கிக்கிட்டுல போனா என்ன ஆகும் தெரியுமா, என்னுடைய சீக்கிரமா என்னால போக முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு எல்லாத்தையும் போய் அந்த லக்கேஜ்ல போட்டுருங்கயா, அந்த செக்கின் பேக்கேஜ்ல போட்டுருங்க, ஈஸியா இருக்கும். ஏன்னா நடந்து போகலாம், இங்க பார்க்கலாம் அங்க பார்க்கலாம்.
முடியாதுங்க. அதே போலதான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், I and you will be carrying baggages everywhere. உலகத்தின் காரியங்களை சுமந்து கொண்டே நாங்கள் கடந்து போவோம். அது நமக்கு நன்மையை தராது. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? இன்னைக்கு நான் ஒன்றை செய்ய வேண்டும். என்னென்ன செய்யணும்னு சொன்னா, நான் ஒரு பழைய சிருஷ்டி, ஆனால் கர்த்தருக்குள்ள நான் இப்ப கர்த்தருக்குள்ள என்ன எப்படியா இருக்கேன்? புதிய சிருஷ்டியா இருக்கேன். புதிய சிருஷ்டியா இருக்கிறபடினால் கர்த்தரின் இடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாய் செய்த, நான் வாசம் உள்ளவனாய் காணப்படணும். அப்படித்தானே? நான் ஆண்டவருக்குள்ள எப்படி வாழணும்னு சொல்லும் போது, நான் என்னுடைய பழைய வாழ்க்கை உதறி தள்ளி வைக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் வாசம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஜனங்கள் பார்க்கும் போது இவனிடத்தில் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லணும். மூன்றாவது காரியம் என்ன சொன்னா, என்னுடைய திரையை நான் கழட்டி போட்டுவிட்டு நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். நான்காவது என்னவென்று சொன்னா, நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். You need to put on Christ. You need to walk alive without unveiled faces, or rather with unveiled faces. You need to tell the people that you are different. Now, how many of you understand what I'm saying? Amen. இன்றைக்கு அல்லது நேற்று 4 பேர் ஞானஸ்தானத்துக்குள் போனார்கள். அவருடைய பழைய வாழ்க்கை. இப்ப நீங்க நினைப்பீங்க, அந்த பழைய வாழ்க்கை என்னை தொத்திக்கிட்டு வருமானோ? வசனம் ஒன்று இருக்கு. I don't have the words right now. அந்த பழைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி கடலுக்குள்ள எதையாச்சும் போட்டுட்டோம்னா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே போல பழைய வாழ்க்கையை ஆண்டவர் கழித்து எடுத்து போட்டு விட்டார். அப்பா, எனக்கு அந்த பழைய வாழ்க்கை கட்டுனா அவரே சொல்லிடுவாரு, அது ஆழத்துல போட்டேன், எனக்கு தெரியாது. Everyone has lived a very difficult life, a sinful life, a struggling life. But right now, when you are in Christ, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று கொண்டு இருக்கிறபடினால், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல 2 காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே வாழுகிறார் என்று சொல்லுகிறவன் எப்படி வாழணும்னு சொன்னா, அதே கலாத்தியர் 2:20. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். English. The life I live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. The life I live in the body, I live by faith. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தானே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்ப இன்றைக்கு கிறிஸ்து என்னில் வாழுகிறார் என்று நானும் நீங்களும் சொல்வோமானால், இன்றைக்கு நம்ம மத்தியில காணப்படுகிற ஒரு காரியம், if you think or if you declare right now that I have a new identity and I live in Christ, and it is no longer I who live but Christ who lives in me. If you are so adamant, if you are so confident that this is what it is, then I must let you know that you must live a life of faith. இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை நீயும் நானும் வாழுவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Because when you do that, the conscious appropriation is what? Of this new life is having faith in God. You need to have faith in God. How many of you know what is faith? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் தான். காண முடியாது. எது? அது 11 எபிரேயர் 11 இருக்கிறது. காண முடியாதவ பார்க்க முடியாது. சரி. கிருபை, விசுவாசம் இவையெல்லாம் ஒரு புதிய சிருஷ்டிக்கு அடிப்படை காரியம். You need to have faith. You need to believe in God for His grace. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில, அவருடைய கிருபை கொஞ்ச நேரம் இல்லைங்க. பாலுதான். இன்னைக்கு சத்தா, நாளைக்கு பாலுதான். அவருடைய கிருபை இல்லாம நானும் நீங்களும் ஒரு நொடி வாழ முடியாது. அதை நம்ம மறந்து விடக் கூடாது. இன்னைக்கு நான் அல்ல, கிறிஸ்து என்னை வாழுகிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா இருக்கணும். நெருக்கம் வரும், கஷ்டம் வரும். நீங்க குறிப்பா 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அதனால உங்களுடைய வாழ்க்கை எளிதா இருக்க போகுதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே.
நான் என்ன சொன்னேன், போன வாரமே என்ன சொன்னேன், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஆனா இது வரைக்கும் கர்த்தருடைய கரம் உங்க மத்தியில் இல்லாம இருக்கும். ஆனா இனிமே உங்க கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும், உங்களை முன்னேற்றும். நீங்கள் ஆழத்துக்குள் போகும்போது ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவருடைய கரம் பிடித்து உன்னை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. பாடுதல் உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனா நீ திகையாதே, நீ கலங்காதே, ஏனென்றால் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதற்காக இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ள விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. ரோமர் 7:4 வசனம் என்ன சொல்லுது? அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஆங்கிலத்துல படிக்க பாப்போம். So my brothers, you also So my died- sisters also you also died in love the body of to the Christ, body. that you might belong to one another, to him who has raised from the dead, in order that we might bear fruit. In order that he might bear fruit. அதாவது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை காணப்பட வேண்டும். இன்னொரு வாழ்க்கை என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்ன கனி கொடுக்கிற வாழ்க்கை. If you claim that it is no longer I who live, but Christ who lives in me, then you need to have a life of faith. The next one, you need to bear fruit. Amen. But I am a man, I am a woman, how can I bear fruit? Women will say, I only bear children. Well, what am I talking about? In a spiritual context, in a spiritual aspect, I and you are called to bear fruit. Meaning, என்ன அர்த்தம்? கனி கொடுக்கணும் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக ஏதாச்சும் ஒன்றை செய்யக்கூடியவனாய் இருக்கணும். ராஜ்யம் பிரயோஜனப்படுவதற்கு நீங்களும் நானும் ஏதாச்சும் ஒன்றை செய்யணும். ஏனென்றால் உன்னை புழுதியில் எடுத்தான், உன்னை மரணத்துக்குள் கொண்டு போனவனை கர்த்தர் கரம் தூக்கி உன்னை இப்ப உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து எப்படி மரித்தோரிடத்திலிருந்து உயிரடைந்தாரோ அதே போல கர்த்தர் உன்னை உயிரடைக்க வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு உயிரடைந்த நான், எனக்கு ஜீவன் கொடுத்தவருக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அப்படிதானே? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இந்த பாருங்க, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் காணும். ஏன்? அதாவது பலவீனத்தின் நிமித்தம் நீங்க வரலன்னா கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டோம். ஆனா எனக்கு வேலை, எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு. பிரியமானவர்களே, அதாவது ஆண்டவர் ஒரு நாள் வருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வருவார். நான் நம்புறேன். அவர் வரும்போது அவருக்குரியவர்களை அவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். இன்னைக்கு நான் அவருக்குள்ள இருக்கிறவன், நான் கனி கொடுக்கிறவன், நான் புதிய சிருஷ்டி என்று சொல்லி தேவனுடைய கூடுகையில நீங்களும் நானும் காணப்படவில்லை என்று சொன்னார். ஒன்று, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இன்னொன்று, இந்த ஊழியக்காரனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. இந்த ஊழியக்காரன் யார் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறதை போல நான் உங்களை வழி நடத்துகிறவன். I am just a shepherd. What does a shepherd do? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், மன்னிச்சிருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான் தாட்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுங்க. அதுதான் என் வேலை. இது என் வேலை. புரியுதுங்களா? அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு வந்துட்டு நீ போய் குடி அப்படின்னு சொல்லுவேன். குடிக்க மாட்டேன், நான் கோபியோதான் அப்படின்னு சொல்றேன். உனக்கு ஐயம், உனக்கு ஐயம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் தேவனுடைய கிருபையை அலட்சியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி வேணாம் பிரியமானவர்களே, அப்படி வேணாம். நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுதலை விட்டு விடாதீங்க. This is super important because why? Whether your eye sees it or not, உங்க கண்கள் பார்க்கிறதோ இல்லையோ, வசனம் சொல்லுகிறது, நான் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் கடந்து போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தோட கடந்து போறீங்க. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நீங்க வரவில்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள்.
இன்னைக்கு நான் சொன்னேன், கிருபை இல்லாம நீங்களும் நான் வாழ முடியாது. You cannot live any moment without God. When you come to church, you are going out of this place with the blessings of God, with the protection of God. Amen. Lord, amen. You must understand that. So that is why I insist that you should come to church. I insist that you bring your family. I insist that you bring your friend to church. Why? Because ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா, விசுவாசிக்காதவர்கள் எங்க போவார்கள்? என்னுடைய வருத்தம் அதுதான். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நான் வாழுவது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு பிச்சையை போல. அப்ப இன்னைக்கு கர்த்தருக்காக நான் ஏதேனும் ஒன்று செய்யணும்னு சொன்னா கனி கொடுக்கணும். ஏதேனும் ஒன்று ஒரு இடத்துல நீங்க நின்று கனி கொடுக்கிறவங்க காணப்படுது. உண்மையாய் உத்தமமாய் இருக்கிற ஊழியக்காரி என்று கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு நாள் சொல்லுவாங்க. அவருக்கு ஊழியம் செய்யணும். ஏனென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர், ஐயா, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கர்த்தர், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுனால வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வசனத்துல சொல்றாரு. ஐயா, அப்ப இன்னைக்கு ஊழியம் செய்யணும் தானே? ஏதாச்சும் ஒன்று செய்யணும் தானே? செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். அது ஒரு நாள் கணக்கு யாருக்கு நீங்க கொடுக்கணும்? தேவனுக்கு நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கு பழைய மனுஷன் வந்து எதை தேடி போவான் தெரியுமா? அடையாளத்தை தேடி போவான், ஒரு அந்தஸ்தை தேடி போவான். இன்னைக்கு உலகத்துல நான் இப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் எந்த இடத்துல தேவனை வைக்கணுமோ அந்த இடத்துல தேவனை வைத்தே ஆகணும். சில நேரங்களில நாம் தேடி போகிற ஒரு சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியமா இல்லையா என்பதை நாம் நீங்கள் பார்க்க வேண்டும். You need to understand certain things that we do, certain things that we go after. Will these please God? Next thing, will it be affecting my testimony? என்னுடைய சாட்சியை பாதிக்குமா? என் கர்த்தர் இதில் நான் கடந்து போவேன் என்று சொன்னால் கர்த்தர் இதில் பிரியப்படுவாரா? இதை நாம் கேட்டுக்கொள்ளணும். நேற்று யார் சொன்னா? நேற்று அன்பு மகன் என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் ஒரு வேலைக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க, அது வந்து பார்ல இருக்கு, அதனால அந்த பாருக்கு நான் போக மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியம். ஏனென்றால் அந்த இடத்துல அவள் வேலை செய்யலாம், அவ குடிக்க மாட்டா, அவ போதை கடிமையாக மாட்டா, ஆனால் அவளுடைய சாட்சி அந்த இடத்துல பாதிக்கப்படுகிறது. அதனால சொல்றேன், நான் போகல பாஸ்டர். பாத்தீங்களா, இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஏதாச்சும் நான் இருப்பேனா, என்னுடைய சாட்சி கெட்டு போயிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை that should never be a compromise as far as God's kingdom is concerned. ஏனென்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிற இடத்துல நீங்கள் தற்செயலா இல்ல. You must understand that every one of us who are here has been here because of God's appointment. இன்னைக்கு உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய எந்தெந்த இடங்களை வைத்து never think that you have placed yourself there. That's not true. Amen. Because God's word has always been so truthful. நீங்க எந்த இடத்துல நீங்க கடந்து போகிறீர்களோ, எந்த இடத்துல போகணுமா, உங்களை நீங்க ஒரு விசை அமைதிப்படுத்தி, ஆண்டவரே இந்த இடம் சரிதானா, இது உமக்கு பிரியமா இருக்குமா, என்னுடைய சாட்சியை பாதிக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நான் பார்க்கணும். இனி ஒரு காலத்துல வந்து திருமணத்துக்கு எல்லாம் கூப்பிடுவாங்கன்னா அந்த காலத்துல நான் கோயிலுக்கு எல்லாம் போவேன், நான் போக மாட்டேன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் என் மத்தியில உணர்த்தினாலும் இன்றைக்கு அந்த கல்யாண மண்டபம் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சிங்கப்பூர்ல எல்லாம் அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த கல்யாண மண்டபத்துக்கு கூட நான் போக மாட்டேன். ஏனென்றால் என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்க மாட்டேது. அது என்னுடைய தனிப்பட்ட காரியம். ஏனென்றால் சில நேரங்களில நம்மை சுத்தி இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. சுத்தி இருக்க நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு சொன்னோம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னோம், இன்னைக்கு உண்மை சுத்தி இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா நித்திரையை தூங்குறோம், அப்படிதானே? நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்? தேவன் அவருடைய தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். சங்கீதம் 34 அதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் நம்மை கட்டளை எடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக யாரோ ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நீங்க நல்ல நித்திரையில இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு நித்திரையில இது அமைக்கிருக்கு, அது அமைக்கிருக்கு? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கா? எனக்கு இருந்திருக்கு. இருந்திருக்கு. எங்க பாட்டி வீட்டுல இருந்திருக்கு. ஐயோ, ஏன் கேட்கிறேன்? எந்த ஒரு 3 நிமிஷம் எந்திரிச்சு போராடி வர வேர்த்து ஊத்துது. அது மாதிரி ஒரு கிரியைகள். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கலையா? அனுபவிக்காதீங்க. Don't experience all that. அதெல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன்.
அதனால என்ன சொல்ல வர, இன்னைக்கு உங்களை கர்த்தருக்குள்ள கட்டி வைத்துக் கொள்ளுங்க. Build yourself under the shadow of his wings. சங்கீதம் 91. அப்படி நீங்க உங்களை மூடி வைத்துக் கொள்ளும் போது எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க இவைகளை சுத்தி போக வேண்டாம், அதை தேடி போக வேண்டாம். If you have the source of all good things with you, and who is the source? Jesus Christ is the source. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது போதும் நமக்கு. இன்னைக்கு நான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நான் ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறவனுக்கு இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? குறிப்பா நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், the leading of the Holy Spirit. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் பாருங்க, நேற்று நீங்க தண்ணியில முழுகி மேல வரும்போது என்ன நடக்குது நீங்க நம்பணும். நீங்க பார்க்கவில்லை, உணர்ந்தீங்களான்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூடி மறைத்து இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள். வசனம் சொல்லுது, ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரிகள். இன்றைக்கு ஆவியில நிரப்பப்படுகிறது ஒரு முக்கியமான காரியம். இதை வாஞ்சிக்கிறேன், அது வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பெரிய வீடு வேணும்னு சொல்றதை பார்க்கலாம். ஆவியின் வரங்களை வாஞ்சிங்க, the gifts of the spirit, அதை வாஞ்சியுங்க. ஏனென்றால் இவை எல்லாமே இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறதை மட்டுமல்ல, நான் இந்த உலக ரீதியில வாழுகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறதுனால எல்லா இடத்திலும் குறைவாய் இருப்பார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் உயர்வில் இருப்பீங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் நம்ப வேண்டும், இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில, உங்கள் மத்தியில, எல்லார் மத்தியில. நான் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு விசுவாசியா இருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலையும் அபிஷேகத்தையும் வாஞ்சிக் கொள்ளுங்க. ஏனென்றால் if you do not desire the greater things, if you do not desire the Holy Spirit, then you are little bit 50-50 empty down here. You cannot be empty. How many of you understand that? Amen. You need to be filled with the presence of God. Amen. தேவ பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். So in conclusion, what am I supposed to say? Acknowledge today. Acknowledge what? That your new life needs a new drive, and the new drive is God. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரே ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு தேவன் தேவை, எனக்கு ஒரு துணையாளர் தேவை. என்னை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை உயிர் தெழுதலுக்குள்ள கொண்டு வந்தார். அதனால நான் என்னால நிச்சயமாய் சொல்ல முடியும், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை வாழ்கிறார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது.